மனுஷனுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வருது? பயம் வருகிறது. பயத்துக்கு எஜமா எங்க அப்படின்னா மரணத்தின் பயத்தின் உச்சபட்சம் எங்க? மரணத்துல போய் தான் முடியும். உச்சபட்ச பயத்தின் முடிவு எங்க தான் இருக்கு? மரணம் என்கின்ற ஒன்று. அல்லேலூயா. இப்போ மரணம் என்று சொல்லுகின்ற ஒன்று இங்க சங்கீதக்காரன் சொல்ற பயம் மரணத்தினால அவன் பயப்படலை. எதனால? அப்படியே சூழ்நிலைமை எல்லாம் அவன் நினைச்சதுக்கு எதிர்மாறா இருக்கிறதுனால அவன் சூழ்நிலைமையை பார்த்து சொல்றான், எல்லாம் எனக்கு இப்படி இருக்கிறதுனால மரணக்கட்டுகள் என்னை சொல்லுங்களேன், மரணக்கட்டுகள் சுற்றி கொண்டது. அப்போ உண்மையிலே பிரச்சனை தான் அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. போராட்டம் தான் அவனுடைய உண்மையான எதிரி. அவனுக்கு இருக்கிற எதிரான சூழ்நிலைமை தான் அவனுக்கு கலக்கம் வருகிறது, பயம் வருகிறது. ஆனா அவன் என்ன சொல்லுகிறான்? இதெல்லாம் வந்ததுனால மரண கட்டு என்ன சூழ்ந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சூழ்நிலைமைகள் எதிராய் மாறும் பொழுது பயமும் பயத்தோடு கூட சேர்ந்து மரணமும் மனிதனை என்ன செய்கிறது? ஒட்டி கொள்ளுகிறது, நெருக்குகிறது. அது பெரிய அவனுடைய வாழ்க்கையில ஒரு தோல்விக்கு நேரே நடத்தி விடுகிறது. அல்லேலூயா. எனக்கு நம்ம செய்தித்தாள்களையும் செய்தி சேனல்களையும் பார்க்கும்போது தினம் தினம் மரண செய்திகளை பார்க்க முடியும். விபத்தினால பல விதங்களிலே நடைபெறுகிறது ஒரு புறம் இருக்க, தற்கொலை செய்து கொண்டு மரண செய்திகளை நம்ம டெய்லி பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப தூரம் எல்லாம் இல்லை, நாமும் அதே வழியில தான் பயணிச்சுட்டு இருக்கிறோம். அவர்கள் தற்கொலை செய்து கொண்ட சூழ்நிலைமையை பார்த்தா நமக்கு ஒரு வேளை எப்படி இருக்கும்? ஏளனமா இருக்கும். இதுக்கு போய் ஒரு பேப்பருக்காக, ஒரு பென்சிலுக்காக, ஒரு பேனாவுக்காக, ஒரு வீட்டுக்காக, ஒரு இடத்துக்காக அற்பமாய் நம்முடைய எண்ணங்களில் தோன்றுகின்ற காரியத்துக்கு தான் அவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? அட்லீஸ்ட் ஒரு மார்க் குறைஞ்சதுக்காக, ஒரு இடத்துல நாம் குறைந்து போனதுக்காக அவர்கள் அதை செய்து கொள்ளுகிறார்கள். அதை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கு? நமக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா தெரியல. காரணம், நாம் அந்த பிரச்சனையை அனுபவிக்காததுனால நமக்கு அதனுடைய வலிகள் தெரியாது, புரிந்தவைகள் அல்ல. அதனுடைய வலிகள் நமக்கு புரிந்தவைகள், அனுபவிக்கப்பட்ட அனுபவங்கள்ல நமக்கு இல்லாததுனால இதுக்கு போய் அப்படி ஒரு வார்த்தையில முடிச்சு, இதுக்கு போய் செத்துட்டானே அப்படின்னு சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சூழ்நிலைமை நமக்கு வராததுனால அதை ஈஸியா சொல்லிடுறோம். ஆனால் அந்த சூழ்நிலைமை அனுபவித்தவனுக்கு தான் அதனுடைய வலிகள் தெரியும். அல்லேலூயா. நமக்கு ஏன் அது பெரிய வலியா தெரியல அப்படின்னா, நீங்க அறிஞ்சிருக்கிறீரோ அறியலையோ, கடவுள் நம்ம அறியாத தூக்கி கொண்டு போயிருக்கிறாரு, இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறார்.